ಹೊಸ ಬ್ಲ್ಯಾಡರ್ ನನಗಿದೆ ಅಷ್ಟೇ. ಎಲ್ಲರೂ ಕನ್ಫ್ಯೂಸ್ ಮಾಡ್ಕೋಬೇಡಿ, ಇದೇ ನಡೆದಿರೋದು. ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಡೀಟೇಲೆಲ್ಲ ಹೇಳೋಕ್ಕೋದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಗಾಬರಿ ಆಗ್ತಾನೆ ಅಂತ ಒಂದು ಭಯ ಅಷ್ಟೇ. ಗಾಬರಿ ನಮಗಿರಲಿ, ನಿಮ್ಗೆ ಸ್ವಲ್ಪ ತೆಳುವು ಮಾಡೋಣ ಅಂತಿದ್ದು. பிரபல கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் அவர்கள் சிறுநீரக புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருந்த நிலையில கடந்த 18ஆம் தேதி அமெரிக்காவில் இருக்கிற மியாமி கேன்சர் இன்ஸ்டிடியூட் போய் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து கடந்த வாரம் அவருக்கு வெற்றிகரமா அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு செயற்கை சிறுநீரகப்பை பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிவராஜ்குமார் மற்றும் அவருடைய மனைவி 2 பேருமே தற்போதைய உடல்நிலை பற்றி விளக்கமா பேசி ஒரு வீடியோ ஒன்ன ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என் உடல்நிலை பற்றி சொல்ல வேண்டும் அப்படின்னா உண்மையிலேயே பயமா தான் இருந்துச்சு. ரசிகர்கள், உறவினர்கள், நண்பர்கள், சக திரைக்கலைஞர்கள் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள் இவங்க எல்லாரும் கொடுத்த ஆதரவு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்துச்சு. முக்கியமா டாக்டர் ஷாஷிக்கு என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதை எப்படி நான் சமாளிச்சேன் அப்படின்னு புரியல. கீமோதெரப்பி தொடங்கி பல சிகிச்சைகள் போயிருந்துச்சு. எனக்கு எல்லாமே பயமா தான் இருந்துச்சு. உங்களோட ஆதரவால தான் நான் மீண்டு வந்திருக்கேன். இந்த நேரத்துல என் மனைவி கீதாவோட அன்பை சொல்ல வார்த்தையே கிடையாது. என்னோட ஒவ்வொரு அசைவுக்கும் பின்னாடி அவங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. புளோரிடால இருக்க மியாமி புற்றுநோய் மையத்துல அனைத்து ஊழியர்களும் எனக்கு பக்கபலமா இருந்தாங்க. அறுவை சிகிச்சை வெற்றிகரமா முடிச்சிட்டோம். சிறுநீரக பையும் மாற்றப்பட்டிருக்கு. மருத்துவரோட ஆலோசனையோட உங்களோட அக்கறையும் ஏற்று அடுத்த 1 மாசத்துல என்னோட உடலை நான் கவனிச்சுக்க போறேன். சீக்கிரமா மீண்டு வருவேன். லவ் யூ ஆல் அப்படின்னு சிவராஜ்குமார் பேசியிருக்காரு. மேலும் இந்த வீடியோல சிவராஜ்குமாரோட மனைவியான கீதா பேசும்போது, உங்களோட பிரார்த்தனை மற்றும் ஆசீர்வாதங்களால தான் சிவாவுக்கு புற்றுநோய் ரிப்போர்ட் நெகட்டிவ்னு வந்திருக்கு. ரொம்ப பயந்துட்டு இருந்த நேரத்துல தான் ரிப்போர்ட்ல அவருக்கு புற்றுநோய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நேரத்துல அவங்களோட பிரார்த்தனையும் அன்பும் எப்பவுமே நாங்க மறக்க மாட்டோம். அனைவருக்கும் எங்க இதயத்துல இருந்து மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்னட சூப்பர் ஸ்டாரான சிவராஜ்குமார் நெல்சன் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல வெளியான ஜெயிலர் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவிலையும் செம்மையா பாப்புலர் ஆயிட்டாரு. இதை தொடர்ந்து தனுஷ் நடிப்புல வெளியான கேப்டன் மில்லர் படத்திலையுமே சிவராஜ்குமார் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து ஹெச் வினோத் டைரக்ஷன்ல தளபதி விஜய் நடிப்புல உருவாகிட்டு இருக்க தளபதி 69 படத்திலையுமே சிவராஜ்குமாரை நடிக்க வைக்க டாக்ஸ் போயிட்டு இருந்த நிலையில தான் இவருக்கு கேன்சர் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு பிறகு சிவராஜ்குமார் கொடுத்திருக்க இன்டர்வியூல விஜயோட கடைசி படமான தளபதி 69 படத்துல ஒரு அற்புதமான கேரக்டர்ல நடிக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. என்னோட உடல்நல பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கு, அதனாலதான் அந்த கதாபாத்திரத்துல உறுதியா நான் நடிப்பனா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வந்து நடிச்சிருவேன்ற நம்பிக்கை இருக்கு. விஜய் ஒரு மிக சிறந்த நடிகர், அது மட்டும் இல்லாம நல்ல மனிதரும் கூட. அவரோட குறிக்கோள்கள் ரொம்ப அற்புதமா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது விஜயோட கடைசி படமா இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் வர 26ஆம் தேதி அமெரிக்கால இருந்து பூர்ண உடல் நலம் பெற்று மீண்டு வருவேன் அப்படின்னு ஏற்கனவே சிவராஜ்குமார் சொல்லிட்டு தான் போயிருந்தாரு. தற்போது வெளியிட்டிருக்க வீடியோ பார்க்கும்போது உடல் நலத்தோடு மன உறுதியோடும் தான் இருக்காரு. அவர் திரும்ப வந்ததும் விஜய் படத்துல கமிட் ஆகி நடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம சிவராஜ்குமார் இந்த படத்துல நடிக்கிறது கன்னட சினிமாலையும் தளபதி 69க்கு மிகப்பெரிய அளவுல லாபகரமா அமையும் அப்படிங்கறதால நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துட்டு தான் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.